சமீபத்திய ஒரு டேட்டாவை சொல்லுது, எடுக்கக்கூடிய பல சர்வே நிபுணர்கள் பலர் எடுத்து வைக்கிறது என்னன்னா, தாவேகா வருகைக்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறது. இங்க பாருங்க, நீங்க இது கலாட்டா பிகேனூர் வருகைக்கு பிறகு வந்து ஆதன் தமிழுடைய இது போயிருச்சா? ஆதன் தமிழுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, இருக்கு. மாதேசுக்கு எத்தனை நெறியாளர் இருக்காங்க, எத்தனை பாண்டைகள் இருக்காங்க, எத்தனை கார்த்திகை செல்வன் இருக்காங்க, கார்த்திகேயன் இருக்காங்க, ஹரிகள் இருக்காங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், ஆக சிறந்த தமிழ் அப்படின்னு அடிச்ச உடனே ஒரு ரசிகர்கள் கூட இழுக்கிறீங்கல்ல, உங்களுக்கும் ஒரு கிரேஸ் இருக்க மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கான ஒரு கிரேஸ் இருக்கு. ஆனா அங்க கூடி இருக்குன்றாங்களே, அங்க பெருசா தெரியுது நம்பர்ஸ். இப்பதான் வரப்போறாரு, இன்னும் கள அரசியலோ அவருக்கு என்ன ஸ்ட்ரக்சரோ அவருக்கான ஒரு கட்டமைப்பு என்னன்னு தெரியாத போதே நம்ம ஒரு கட்டமைப்போடு 13-14 வருஷத்துல 8% எடுத்திருக்கோம், 8 சம்திங். அவர் வந்த உடனே இப்ப 10, 15, 12ன்றாங்களே. அதுதான் நம்ம தாவேகாவோடு நாம் தமிழ் கட்சி நீங்க ஒப்பிடுவதே என்பது தவறானது. நாம் தமிழ் கட்சியின் அரசியல் வேறு, தாவேகாவோட அரசியல் வேறு. இளைஞர்கள் கூட்டம் வசீகரம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு பார்வை. அதுதான் மாதிரியான இளைஞர்கள் இருக்குல்ல, மொழியை நேசித்து உணர்வுபூர்வமாக தமிழை நேசித்து தமிழ் தேசியத்தை நேசித்து கலிய பெருமாளை, தமிழரசனை, வீரப்பனாரை, மொழிப்போர் தியாகிகளை, அண்ணல் தங்கோவை, கியாப்பை விஸ்வநாதனை, சீப்பா ஆதித்தனாரை, மாப்போசியை, எல்லாவற்றுக்கும் மேலாக உலக நாடுகளுடைய 24 நாடுகளை எதிர்த்து நின்ற பொழுதும் சண்டையிட்டு களத்துல தன் குடும்பத்தை பலி கொடுத்த எங்கள் தலைவன் பிரபாகரனை தலைவராக நேசித்து நிற்கிற கூட்டம். ஒரே தலைவன் தான் தமிழ் தேசிய இனத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, உலக தமிழர்களுக்கு ஒரே தலைவன், எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று நேசிக்கிற கூட்டம் மட்டும்தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கு. அண்ணன் சீமானை யாரும் தலைவராக கொண்டாடல, அவர் தமிழ் இனத்திற்கான ஒரு பேர் ஆயுதமாக ஒரு பெரிய நம்பிக்கையா நிற்கிறாரு. ஆனா தலைவராக தலைவர் பிரபாகரனை கொண்டாடக்கூடிய கூட்டம் இருக்குது. அவர்களை கொண்டு போய் நீங்க வந்து ரசிக மனப்பான்மை இருக்கிற கூட்டத்தோடு நீங்க ஒப்பிடுவது மிக தவறு. எந்த நடிகர், மரியாதைக்குரிய அஜித் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். சொல்லலாம் கள சூழல், களத்துல சொல்லக்கூடியவங்க, களத்துல போய் பேசக்கூடியவங்க. என்ன களம்? நெல் அடிக்கிற களமா?